ஸ்டிக்கர் ஷாப் எங்கள் ஏரியாவில் தெரியாது. ஸோ பைக் நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ நார்மல் ஸ்டிக்கரிங் கூட இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டிக்கரிங்கில் ஒரு ரொம்ப ஸ்க்ராச்சஸோடு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிக்கரிங்லாம் பை பண்ணி எப்படி மாற்ற போகிறோம்னா, ஃபைனல் அவுட்புட் இதோ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். கலரிங் அண்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஐடியா வந்து எங்கள் அண்ணனோட ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின என்ன பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ஸ்ப்ரே வாங்கியிருக்கோம். எதுக்கு ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா, ரிம்மு அப்புறம் வந்து மக்காடு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்மளே அடிச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இதோட பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பெயிண்ட்டு அண்டு ஸ்ப்ரேக்கு மொத்தம் 530 ரூபா கிட்ட செலவாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஷாப் தான் போக போகிறோம். தேடி கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ஸ்டிக்கர் ஷாப்க்கே வந்தாச்சு. பசிபிக் ஸ்டிக்கர் ஷாப்ஸ். அதாவது இவங்க வந்து நிறையாவே ஸ்டிக்கர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லேமினேஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வாங்கலான்ற ஒரு முடிவு கொண்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது லேமினேஷன் ஸ்டிக்கர்ஸ் லைக் தட். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிரைட்டாகவும் இருக்கும், ரொம்ப டல்லாகவும் இல்லாத மாதிரி ஒரு 2 ஸ்டிக்கர்ஸ் பார்த்து வாங்கலாம் பார்த்தா நம்ம கேட்ட கலரு அங்கே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல, நம்ம கேட்கல. ஸோ நம்ம வந்து அவுட்புட்டுக்காக சும்மா நார்மலாக ஒரு ஒயிட் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு லைன் கோடுக்கெலாம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ அது எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலான ப்ரைஸ்னே சொல்லலாம். கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பைக் ஸ்டிக்கரிங்னாலே கூட வந்துடும். அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் பெயிண்ட் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக கலட்டணும். இது ஆல்ரெடி பழைய வண்டி, கலட்டினா ரொம்ப மோசமான நிலைமையாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிக்கரிங்கே பண்ணிடலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டிக்கரை எடுத்து காட்ட சொன்னோம். ஸோ ஒயிட்டுக்கு மேட்சாக வேறு என்ன கலர் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டிக்கரிங் செஞ்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசி இந்த ஸ்பை பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஓகே, நம்ம ப்ளூ ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த நேட்டை சொன்னேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க, ப்ளூ ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. சரி ப்ளூவே எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட்டை வந்து நம்ம ஒரு 6 ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ வண்டியில் வந்து நிறைய இடத்துல நம்ம ஒயிட் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வண்டியில் நிறையா ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நம்ம ஒயிட் கொடுக்கணும். ஸோ அந்த ஒயிட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு லைனப், அதுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ளூ எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒயிட் ஸ்டிக்கரிங்கை முதல் நம்ம கட் பண்ண சொல்லிட்டோம் அவர்கிட்ட. ஒரு 6 ஃபீட்டுக்கு கட் பண்ண சொன்னோம். ஒயிட் ஸ்டிக்கரிங்கோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒயிட் அண்ட் ப்ளூ சேர்த்தே வந்து ஒரு 1200 குயின் சைடில் அதுக்குள்ளே தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ 6x2 அது வந்து என்னென்னா லைக் தட் வந்து நம்ம ஸ்டிக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணுறத பாருங்கள், எல்லாமே நம்ம 6 ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கட் பண்ண சொல்லியாச்சு. அவங்க கட் பண்ணி முடித்தோடனே அதை வந்து அவர் பண்ணுற பேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறோன்றக்கா அவர் பேக்கிங் பண்ணல, எப்போயுமே அவர் இப்படி தான் பேக்கிங் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடையோட இன்சைட் லுக்லாம் பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஷாப்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூடியூபர் தான். அவர் வந்து வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போடணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாராம். பட் அவர் வந்து சேனல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குனாரு. ஸோ அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த ஸ்டிக்கர் ஷாப்ஸை பற்றி ஃபுல் வீடியோ அவரோட சேனலில் வரும். வந்தோடனே நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னாரு. சொன்னோடனே நம்ம அவர் சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறையா ஒரு டைப் கம்பெனிஸ், டைப் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. நிறையா கடையில் வந்து அவர் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப கம்மியான ரேட்டில் சீப்பஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஹையஸ்ட் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்மளோட பைக்கு ஃபியூச்சரில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணுவோம். ஸோ அது இவர்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ இதில் வந்தீங்கன்னா ரேப் ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறையாவே அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து பெரிய பெரிய பைக்ஸுக்கெல்லாம் வந்து ரேப் ஸ்டிக்கர் வந்து இவங்க தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே டிசைனிங் மாடல்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கடையிலே அவங்க வந்து ஸ்டிக்கரிங் கம்மியான ப்ரைஸில் பண்ணித்தர மாதிரி சொல்லியிருந்தாங்க ரேப்லாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கடையை தேடி போய் அந்த கடையில் இருந்தால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் லைனப்புக்கு வந்து நம்ம ப்ளூ எடுத்துருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ப்ளூ ஸ்டிக்கரிங்கை வந்து கட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ ப்ளூ ஸ்டிக்கரிங் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதே 6 ஃபீட்டுக்கு வந்து 2 இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். கொஞ்சம் நார்மலான சைஸில் தான் வாங்கியிருக்கோம். இதோட வந்து ஃபீட் சைஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் கிட்ட வரும். ஸோ இதையும் நம்ம கட் பண்ண சொல்லியாச்சு அவரை.